அக்கா உங்க மாமியார் சாப்பிட்ற சாப்பாட்டுல உப்பள்ளி கொட்டுங்க, இதோ உங்களுக்காக. இதுல எது உப்பு எது சீனின்னு சொல்லுப்பா. என்னத்த ரெண்டு வெள்ளை கலர்ல இருக்கு, உப்பு பிங்க் கலர்ல இருக்கும். ஆமா பீ கலர்ல இருக்கு. இதுல வேற இதோ உங்களுக்காக. என்ன இதோ உங்களுக்காக? சமைக்கிறவர்களுக்கு உப்பை பத்தி தெரியும், நீ சாப்பிடறதுக்கு எப்படி உப்பை பத்தி தெரியும்? உப்பதும் தெரியாம மாத்திக்கிட்டு கொட்டி என்னைய கொண்டாதேடி. சோனியாம்மா, உங்ககிட்ட கொஞ்சோண்டு சீனி கிடைக்குமா? ஒரு குட்டி கிண்ணத்துல தந்தா போதும். ஐயோ ஷீலா, எங்க வீட்டுல சின்ன பாத்திரமே இல்லையே. இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு சீனி கொடுத்துருப்பேன். உங்ககிட்ட குட்டி கிண்ணம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் நானே எங்க வீட்டுல சின்னதா உள்ள பாத்திரத்தை எடுத்து வந்தேன். இதுல கொஞ்சமா கொடுத்தா போதும். இதுல சின்ன பாத்திரம். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான். சொந்தக்காரங்க உன் வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல என் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? கொஞ்சம் போல சீனி கேட்ட நிர்மலா, அந்த சோனியம்மா அப்படி பேசிட்டாங்க. எப்படிதான் மனுஷங்க இப்பெல்லாம் வாழ்றாங்களோ, அடுத்தவங்களுக்கு உதவியே பண்ணாம. உங்க வீட்டுல சீனி இருக்கா நிர்மலா? கொஞ்சமா கொடுத்தா கூட போதும். அடியே, உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுடி. கடவுள் உன்கிட்ட வந்து அரிசி வேணுமா அறிவு வேணுமான்னு கேட்டா நீ எதை கேட்ப? அரிசி தாண்டி. கூறு கெட்டவள, நானா இருந்திருந்தேன்னா அறிவை தான் கேட்டிருப்பேன். அதுக்கு நான் என்னடி பண்றது? என்கிட்ட எது இல்லையோ அவனா கேட்கிறேன், உன்கிட்ட எது இல்லையோ அவனே கேட்கிறேன். இதுதான் சும்மா கிடந்த சங்கம் ஊதி